புதுசாக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆண்டவர் பார்த்து கேட்டேன், என்கிட்ட என்ன ஆண்டவரே கண்டீங்க? சொல்லுங்க, என்னிடத்தில் என்ன கண்டீர்? சொல்லுங்க, என்னிடத்தில் என்ன கண்டீர்? என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்? சொல்லுங்க, என்னிடத்தில் என்ன கண்டீர்? நீங்களாம் நல்லா பாடுறீங்க, அதனால் இந்த பாட்டு ஈஸியாக பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா? என்னிடத்தில் என்ன கண்டீர்? என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்? என்னிடத்தில் என்ன கண்டீ? கையை தட்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டீ? சொல்லுங்க, என்னிடத்தில் என்ன கண்டீ? என்னை ஏன் தெரிந்து கொண்டீ? என்னிடத்தில் என்ன கண்டீ? என்னை ஏன், நல்ல வாயை திறந்து எல்லாருமே, ஓ என்னிடத்தில் என்ன கண், எதையோ கர்த்தர் பார்த்திருக்கிறார். என்னை ஏன் தெரிந்து கொண்டீ? என்னிடத்தில் என்ன கண்டீ? பொழுதில இருந்த என்ன தேடி வந்தி, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டி, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தந்தி, என் ஜனத்தின் மத்தியிலே உயர்த்தி வைத்தீர். பொழுதில இருந்த என்ன தேடி வந்தி, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டி, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தந்தி, என் ஜனத்தின் மத்தியிலே உயர்த்தி வைத்தீர். என்னிடத்தில் என்ன கண்டு? என்னை ஏன் தெரிந்து கொண்டீராமா? என்னிடத்தில் திரும்ப திரும்ப நல்ல சத்தமா, என்னிடத்தில் என்ன கண்டீ? என்னை ஏன் தெரிந்து கொண்டீ? என்னிடத்தில் என்ன கண்டீ? ஆமா, அதான் எத்தனை பேர் நம்புறீங்களா? எதையோ கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதாவது மனுஷங்க பார்க்காத எதையோ ஒன்றை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்த்திருக்கிறார். ஆமாவா, நம்புறீங்களா? அதாவது எங்க அப்பா பார்க்காத ஒண்ணு இல்ல, எங்க அம்மா பார்க்காத ஒண்ணு, என் கூட பிறந்தவங்க பார்க்காத எதையோ ஒண்ணு கர்த்தர் என்கிட்ட பார்த்ததால தான் எங்கள் கிராமத்தில் எனக்கு சொல்லுவாங்க, நீ மாடு மேய்க்க கூட லாக்கில்லை சொல்லுவாங்க. ஆமீன். மாடு மேய்க்க கூட லாக்கில்லைன்னு சொன்ன அதே பையனை, ஆமீன், அப்படி கனமான ஊழியத்திற்கு எதையோ பார்த்துருக்கிறாரு. அவங்க பார்த்த பார்வை வேற, கர்த்தர் பார்த்த பார்வை வேற. ஆமீன். அப்படி சொல்கிறேன், உங்கள் உறவுகள் உங்களை பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேற. அவர் எதையோ பார்த்திருக்கிறார், அதனால தான் சபையில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். நல்ல கையை தட்டி, என்னிடத்தில் என்ன கண்டி? சொல்லுங்க, என்னை ஏன் தெரிந்து கொண்டி? ஆமா தானே? கையை உயர்த்தி, என்னிடத்தில் என்ன கண்டி? ஏசப்பா, என்னை இன்னும் சத்தமா கையை உயர்த்தி, என்னிடத்தில் என்ன கண்? எதையோ பார்த்தீங்க ஏசப்பா, என்னை ஆமா 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 என்னிடத்தில். பொழுதில இருந்த என்ன தேடி வந்து, அன்போடு அரவணைத்து காத்து கொண்டு, குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு தன், என் ஜனத்தின் மத்தியில உயர்த்தி வைத்தேன். பொழுதில இருந்த என்ன தேடி வந்து, ஆமா ஆமா அன்போடு, ஓ குப்பையில இருந்த எனக்கு வாழ்வு, என் ஜனத்தின் மத்தியில உயர்த்தி வைத்தேன். என்னிடத்தில் என்ன கண்டு? சொல்லுங்க, எதையோ பார்த்திருக்கிறல்ல, என்னை ஆமா 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 என்னிடத்தில். ஓ ஹல்லேலூயா. நான் படிக்கும்போது என் கூட படித்தது ஒரு 70-80 பேர் படித்தாங்க.
ஆமீன். அந்த 70-80 பேரில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியல. ஆமீன். ஆனால் என்னை மட்டும் கர்த்தர் ஊழியக்காரன் எடுத்திருக்கிறார். ஆமீன். கூட பிறந்த தம்பி ரட்சிக்கப்படலை, 2 தங்கச்சிங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆமீன். ஆனால் என்னை மட்டும் கர்த்தர் ஊழியக்காரனா? அதே தான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன். உங்கள் கூட படித்தவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கர்த்தர் விலையேற பெற்ற ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். எதையோ ஒன்று பார்த்துருக்கிறார். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் வந்துருச்சு, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவம். ஆமாம் தானே? இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? நெருக்கம் இருக்குல்ல, கஷ்டம் இருக்குல்ல. யாருமே புரிந்து கொள்ள முடியாத இதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர் கர்த்தர். ஆமீன். யாராலையும் ஆறுதல் படுத்த முடியாத ஆறுதலை தருகிறவர் கர்த்தர். யாருமே நேசிக்க முடியாத அளவுக்கு நேசத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஆமீன். எத்தனை உபத்திரம், எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டம் வருது. நிறைய ஜெபத்திற்கு பதிலே வரல, அப்படி தானே? ஆமாம். எதாவது ரியாக்ஷன் பண்ணுங்களேன். வருது ஆமாவா இல்லையா? எத்தனை ஜெபத்துக்கு பதில், ஆனாலும் ஜெபிக்கிறோம்ல, அதை கர்த்தர் பார்க்கிறார். என்ன ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை தான் நம்புகிறோம், ஒரு வாரம் கூட நாங்கள் சபைக்கு போகிறது நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதில்ல, ஆனால் நினச்ச காரியம் நடக்கலையா சப்பா, ஒரு உயர்வை பார்க்க முடியலையே, இன்னும் அதே பிரச்சனை, அதே லெவலில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாம் தானே? ஆனாலும் சபைக்கு வந்து கர்த்தர் ஆராதிக்கிறோம் தெரியுமா? அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். மற்றவர்களிடத்தில் பார்க்காத எதையோ ஒன்று கர்த்தர் உங்களிடத்தில் பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவங்கிட்ட பார்க்காத எதையோ ஒன்று கர்த்தர் உங்ககிட்ட பார்த்திருக்கிறார். மற்றவங்களால பார்க்க முடியாத எதையோ ஒன்று கர்த்தர் உங்களிடத்தில் பார்த்திருக்கிறார். ஆமென் ஆமென். அதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல, என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் தாவீதை பார்த்தேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் இவன் செய்வான். ஆமென். அதே பிறகு நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. எதையோ கர்த்தர் பார்த்திருக்கிறார், யாரும் பார்க்க முடியாத உங்க இதயத்தை. அதான் சொல்றேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிற தெய்வம் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறாயா, நான் இதயத்தை பார்க்கிற தெய்வம். ஆமென். மற்றவங்க பார்க்காத எதையோ ஒன்று கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்த்திருக்கிறார். மற்றவர்களால் பார்க்க முடியாத எதையோ ஒன்று கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்த்திருக்கிறார். ஏசப்பா, இதுக்கப்புறம் நான் ஜெபிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படி நிறைய முறை நம்ம பேசியிருக்கிறோம்ல. என்ன ஆண்டவரே, ஜெபத்துக்கு ஒன்றுமே நடக்கல. ஆனால் ராத்திரி ஆனால் ஒரு 2 மணி 3 மணி ஆகும்போது இப்படி தூக்கம் அப்படியே காலையும் பாருங்களேன். அப்போ ஏசப்பா உங்களுக்கு சோத்திரம்னு சொல்லுவோம் பாருங்களேன். ஆமீன். அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமீன். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டி, ஓ என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டி, என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டி, என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை. ஆண்டவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா, முடிந்து போன இடத்துல ஒரு துவக்கத்தை கொடுக்கறதுல அவரை மாதிரி வேறு யாருமே கிடையாது. ஆமீன். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல அவமானப்படுறோமோ அதே இடத்துல நம்ம பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம். எந்த இடத்துல வெட்கப்படுகிறோமோ அதே இடத்துல ஆமே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டோடைய பிளான் யாருன்னா, தாவீது என்ன பண்ணணும்? தாவீது என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். ஆமாம் தானே? தாவீது இப்போ எங்கே இருக்கிறான்? இந்த நேரத்தில் தாவீது எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில். இப்போ எங்கே போயிருக்கணும்? சாமியில் எங்கே போயிருக்கணும்? வனாந்தரத்துக்கு போய் தாவீது அபிஷேகம் பண்ணியிருக்கணும். ஆமீன். ஆனால் தாவீது தேடி இவன் வனாந்தரத்துக்கு போல, இவன் நேரம் எங்கே புறக்கணிக்கப்பட்டானோ, எங்கே இவனை மிதிச்சாங்களோ, எங்கே இவனை ஒரு ஆளாவே மதிக்கலையோ, அந்த இடத்துல போய் அபிஷேகத்தை வச்சு ஆசீர்வாதத்தை வச்சு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எதை போய் நான் சொல்றது புரியுது? எந்த இடத்துல உங்களை ஒதுக்குனாங்களோ, ஆமீன், எந்த இடத்துல உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ, காலையில் ஏந்து பார்த்தா தாவீதோட வீட்டில் மற்ற நாளை விட இன்னைக்கு பயங்கரமா வீட்டில் பயங்கர விசேஷம், நல்ல சமையல், பயங்கரமா வீடே வேற திருவிழா மாதிரி இருக்கு. ஏன்னா தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர போறாரு, யாரையோ ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. தாவீது காலையில் எழுந்து பார்க்குறான், வீடே வேற மாதிரி இருக்கு. என்னம்மா இன்னைக்கு வீடே வேற மாதிரி இருக்கு, யாருமா வரப்போறா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு தாவீது தீர்க்கதரிசி வர போறாருப்பா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, அபிஷேகம் பண்ண போறாருன்னு சொல்லி சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ தீர்க்கதரிசி நான் பார்க்க போறேன், ஊழியக்காரனை பார்க்க போறேன், பயங்கரமா துள்ளி குதிக்கிறான்.
இன்னைக்கு தாவீது, இன்னைக்கு அண்ணன்களை ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு. நான் ராஜாவுடைய தம்பி, இனிமேல் ஆடு மேய்க்கிற பையன் இல்லை, நான் ராஜாவுடைய இருந்திருக்குமா இல்லையா? ஆமீன். ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட சொன்னா அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் நீ வீட்டில் இருந்தால் யார் ஆடு மேய்க்க போகிறது? ஒழுங்கா என்ன பண்ணு, அம்மா தினமும் நான் தானமாக ஆடு மேய்க்க போகிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சொன்னா கேட்க மாட்டியா நீ? சின்ன பையன், உனக்கு என்னடா வயசு, உனக்கு ஒரு 17 இருக்குமா, என்னடா உனக்கு அனுபவம் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணு தூரமாக அப்படியே அழுதுட்டு போகிறான். ஐ மீன் அதை இதயத்தை பார்க்குற ஒரு கர்த்தர் இதயத்தில் சொல்லிட்டே போகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நிச்சயம் என்னுடைய தலை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஐயா, இந்த 7 பேருடைய இதயத்துக்குள்ள ஏசப்பா இல்ல, ஆனா தாவீதுடைய இதயத்துல இயேசுவை தவிர வேற யாருமே இல்ல. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் என்ன கண்டி, என்னை ஏன் தெரிந்து கொண்டு. இப்ப நல்ல கவனிங்களா, இப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் தாவீதுடைய கவனம் ஃபுல்லா எங்க தெரியுமா இருந்திருக்கும்? இது எங்க தெரியுமா இருந்திருக்கும்? வீட்டில் தான் இருந்திருக்கும் இல்ல? நம்ம வீட்டுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வந்திருப்பாரா? தீர்க்கதரிசியுடைய கால் நம்ம வீட்டில் பட்டிருக்குமா? யார் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு? முதல் அண்ணா இருக்குமா இல்லை 2வது அண்ணா இருக்குமா? ஆமா இல்ல, யோசனை போயிருக்குமா போயிருக்காதா? யார் அபிஷேகம் பண்ணியிருப்பார்? ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்குமா? எந்த அண்ணா அபிஷேகம் பண்ண? நான் ராஜாவுடைய தம்பி. ஆமீன். ஆனால் எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்களே, அந்த அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கலான்னு நினச்சேன். ஆமீன். சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம் நினச்சும் பார்க்க முடியாமல் இருக்குது, அப்படி தானே? சிலதை பார்த்து நம்ம ஏங்குவோம், அப்படி தானே? ஆமீன். நான் ஒன்று சொல்கிறேன், அவரை உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளை நம்ம எதெல்லாம் பார்த்து நம்ம ஏங்குறோமோ அதெல்லாம் நம்மளை பார்த்து ஏங்குது. ஆமீன். ஆடு மேய்ச்ச அந்த அபிஷேகத்தை எப்படியா இருக்கோ, அந்த அபிஷேகத்தை யார் தலை மேலே ஊற்றுவார்? அபிஷேகம் ஊற்றப்படும் போது என்ன நடக்கணும்? அப்படி உள்ளத்தில் அப்படியே ஒரு ஏக்கம் யார் மேலே?